ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஸ்டார்ட்டிங்லேயே நம்ம ஹீரோவை தாங்க காட்டுறாங்க. தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது கழுத்தில் தாலி இருக்குது. என்ன இது என் கழுத்தில் தாலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பார்த்தா ஒருத்தர் வந்து ஷர்ட் போட்டுட்டு இருக்காங்க ஹீரோனி. என்னது இது? ஐயோ 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 அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறான். என்ன லூசு கார்த்தி, என்னடா பண்ணிட்டு இருக்க? எதுக்கிட்ட போய் கத்துற அப்படின்னா, எனக்கு எடுத்துட்டியாடி, எனக்கு எடுத்துட்டியாடி, ஐயோ என் கருப்பு போச்சு அப்படின்ற மாதிரி வந்து கார்த்தி அழ ஆரம்பிக்கிறாரு. உடனே லூசு மாதிரி பேசாதடா, எதுக்கிட்ட இப்படி பேசுற, எதுக்கிட்ட இப்படி வளர்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் வந்து ஓட ஆரம்பிச்சிடறான். நில்லு நில்லுன்னு ஜன்னலை ஓப்பன் பண்ணி என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்றாங்க. அப்போ ஆப்போசிட்டில் இருக்கிற ஒருத்தர் பார்த்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வரைச்சிட்டு இருக்காங்க. கார்த்திக், கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியா? நைட் என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா? நீ லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நீ என் மேலே வாமிட் பண்ணிட்ட, அது வந்து வாஷ்ரூமில் போய் சேஞ்ச் பண்ணுறதுக்கு போகும்போது இந்த என் ஷர்ட்டை போடுவா அப்படின்னு சொல்லி நீ தான் கட்டி கொடுத்த. என் தாலியை வந்து நான் தூக்கி வந்து பெட் மேலே வச்சுருந்தேன். அப்போ நீ வந்து இதெல்லாம் இது கீழெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உன் கழுத்தில் நீ போட்டுக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பேரஞ்ச மாதிரி நிற்கிறான். அடுத்த நாள் சண்டேன்றதுனால டாஸ்க் போட ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து தலையா வாழா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நாங்கள் எப்பயுமே தலை தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா இது டாஸ்க் போடும்போது பூ விழுந்துருது. உடனே இல்லை இல்லை இது வந்து போங்க, இது வந்து ட்ரையல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அடுத்த டைம் வந்து இது பண்ணும்போது நம்ம ஹீரோடி வந்து இல்லை இது போங்க, இது வந்து என்னுடைய ட்ரையல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியாக பார்த்தா நம்மளுடைய ஹீரோக்கு தாங்க விழுந்திருக்கு. உடனே வந்து ஹீரோனி வந்து என் தலையில பேன் இருக்கு, பேன் பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பேன் பார்த்தா விடும்போது அவங்க மம்மி ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிட்டு நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா இருக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹிந்து இருந்துட்டு எங்கள் அம்மா நல்லா தான் பேசேன், எங்கள் அம்மா உனக்கு உண்மையாக தானே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் உனக்கு உண்மையாக தான் இருக்கேன், உனக்கு பிடிக்கலன்ட்டு நான் உங்ககிட்டயே நான் சொல்ல மாத்தியா, நான் எவ்வளோ பெரிய நல்லவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே உனக்கு ரொம்ப வாழுடா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறா. இவன் வந்து டீ எல்லாம் குடிச்சிட்டு டீ டம்ளர் வந்து டேபிள் மேலே வைக்கிறாங்க. கை எங்கடா வாஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா முன்னாடியே தண்ணி இருக்கிறதுனால அந்த டீ டம்ளரில் தண்ணி இது பண்ணிடுறான், கழுவி விட்டுறான். உடனே வந்து ஹீரோனி வந்துட்டு பார் என்னை விட்டுட்டு அவன் மட்டும் டீ குடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழுகு தண்ணி எடுத்து குடிச்சிடுறா. உடனே வந்துட்டு கார்த்திக், என்ன கார்த்திக் டீ போட்டிருக்க, நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இல்லை அது இந்த தண்ணி ஏன்டி நீ குடிச்ச, உனக்கு ஏதாவது லூஸ் அடி, நீ மென்டல் அடி, நீ அப்பப்போ நிரூபிச்சிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஹீரோனியை வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன் கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது நான் கை கழுவுன தண்ணி அப்படின்னோன்னா அவன் வந்து வாய்க்குன்றா. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்து உன் வாயிலே கழுவிருப்பேன், அடுத்த டைம்லலாம் நான் சொல்கிறேன். மேலே மொட்டை மாடியில் வந்து துணி காய போட்டிருக்காங்க. உடனே நம்ம ஹீரோனி வந்து இந்த துணியெல்லாம் கரெக்டாக காய போடு கார்த்திக், காய போட்டுட்டு வந்து நீங்கள் துணியெல்லாம் ஈவினிங் மடிச்சு வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஆர்டர் போடுற வேலையெல்லாம் இருக்கட்டும், நீ எனக்கு எப்போ வந்து டிவோர்ஸ் கொடுக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்குறாங்க. ஆமாம் இல்லை, எப்போ ஒன்று நான் டிவோர்ஸ் கொடுக்குறது, நீயே நல்லா யோசனை சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு இல்லை இந்த மாதிரி அப்யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் கேஸ் ஃபைல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லோன்னே நம்ம ஹீரோனி வந்துட்டு அப்படியா கார்த்திக், அதில் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இது பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு லூஸு, நீ என்ன அப்யூஸ் பண்ணுறதா நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை அந்த மாதிரிலாம் வேண்டாம், எங்கள் அப்பாவுக்கு வந்து ஹார்ட் ஃபெயிலியரு, ஏற்கனவே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு தான் நான் இது பண்ணேன். இந்த மேரேஜுக்கு நடக்கிறதுக்கான முக்கியமான ஒரு ரீசன் வந்து எங்கள் அப்பா தான், வேறு ஏதாவது இது பண்ண முடியுமா நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ வேற ஒரு இம்பார்ட்டன்ட் நான் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி சொல்கிறாங்க. அடிங் கோயால அப்படிங்கிற மாதிரி அவன் திட்ட ஆரம்பிச்சிடுறான். ஈவினிங் ஒரு பார்ட்டிக்காக கார்த்தி, நான் ஒரு பார்ட்டிக்காக போயிட்டு வரேன், இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பி போயிடுறாங்க. ரொம்ப நேரம் ஆகியும் வந்து வரவே இல்லை. இதுக்கு வந்து கார்த்திக் வந்து டவுட் வந்துடுது, ஏன்னா இவ்வளோ நேரம் மாதிரியே அமைதியாக இருக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரேபிடோ வரல கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்ட்டிக்கு போயிருந்தது என்னுடைய தப்பு தான், ஒருத்தர் வந்து என்ன பிஹேவியர் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து இவன் வந்து உடனே போய் ஹக் பண்ணிக்கிறா. சாரி கார்த்திக், இனிமேல் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு அவனும் வந்து ஹக் பண்ணுறான். எனக்கு வந்து இந்த மாதிரி சின்ன வயசுலேயே நடந்திருக்கு, எனக்கு இதை பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்போ என்ன பார்த்தா உனக்கு பயம் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கார்த்திக் கேட்குறாரு. இல்லை உன் கூட இருக்கும்போது நான் சேஃபாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே இதாக பேசுகிறா. உடனே வந்துட்டு பார்ட்டியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பிஹேவியர் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் பிடிக்கல அப்படின்னா, நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீயும் என் பேரண்ட்ஸ் மாதிரி தானே, நீ என்ன பண்ண அப்படின்னா ஒரு பொண்ணு தனியாக போயிட்டு வர்றது தப்பா, அதையே எல்லா ஆம்பளைங்களும் புரிஞ்சுக்க மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவள் அழக ஆரம்பிச்சிடறா. எல்லா மாதிரியும் நீயும் தான் கார்த்தி, நீயும் ஒரே மாதிரி தான், சீக்கிரமாக டிவோர்ஸ் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு போகிறாங்க. அடுத்த எபிசோட் வர வரையும் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.